ஹாய் கைஸ், நம்ம இந்த வெனிலா டாமினேட்டர் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 22ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் அந்த பிளட் மிஸ்டுக்குள்ளே அப்படியே நடந்து போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம லேட்டேனோ குயிமிங்கோ ரொம்ப போராடி அப்படியே அதுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. அவரால் இதுக்கு மேலே அந்த பவர்ஸை தாக்கு பிடிக்க முடியல. குயிமிங் பேசாம நம்ம இங்கேயே கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா? அவரும் சரி சொல்ல அவங்க ரெண்டு பேரும் அப்படியே அங்கேயே குத்து வச்சு உட்காந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் பக்கத்து ஏரியால தான் இருக்காரு. யாரா இது நம்ம பழகலான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவங்களுக்கு நேரம் வர ஆரம்பிக்கும். அவனுங்களும் அதை நோட் பண்றானுங்க. அங்க பாரு, எல்லாரும் பிளட் மிஸ்டுக்குள்ள போகணும்னு தானே அங்க ஒருத்தர் வெளியே வந்துட்டு இருக்கான் பாரு. ஒருவேளை அவனால அதுக்கு மேலேயும் போக முடியல போல. நம்ம குயிமிங் அவன் நடக்கத்தை பார்த்தா அந்த மாதிரி ஒன்னும் தெரியல. அவன் எடுத்து வைக்கிற ஒரு அடியும் அவ்வளவு ஸ்டெடியா இருக்கு. நம்ம லீட்டன் அப்பனா அவன் பிரின்ஸ் சோவா நம்மள போட்டதுலதான் நமக்கு நேரம் வந்துட்டு இருக்கானு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஃபைட்டுக்கு ரெடி ஆகு. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ கொஞ்சம் இது என்ன அதிசயம் போறேன், நம்ம 3 பேரும் ஒரே இடத்துல மீட் பண்ணிருக்கோம். நான் தாண்டா அவங்கள பார்த்துட்டு வந்தேன். அவரு சொல்ல, என்னது நீ பாத்தியா? இந்த அறை நம்ம ஸ்பிரிட் பவர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிருமே, அதே மாதிரி நீ எப்படி எங்க ஆரோவை பார்த்த? அதுதாண்டா என் குயிச்சேன்னு சொல்லிட்டு நம்ம லேட்டேனும் சிரிப்பா போடுறாரு. சரி வாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போகலாம். நம்ம ஹீரோக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே திணறாங்க. அவரும் அதை நோட் பண்றாரு. டக்குன்னு ஒரு நீடில் எடுத்து நம்ம குயிங்மேக்குள்ளேயே அனுப்பி வச்சுட்டு ஒன்னு எடுத்து நம்ம லேட்டேனுக்குள்ளேயே அனுப்பு. ஒரு செகண்ட் அவங்க ரெண்டு பேரும் திருன்னு முழிக்கிறாங்க. இப்பதான்டா என் மனசே குலுகுலுன்னு இருக்கு, நிம்மதியா மூச்சு விட முடியுது. குயிச்சன் எங்களாலலாம் இதுக்கு மேலேயும் உன்னை ஃபாலோ பண்ண முடியாது, கொஞ்சம் கல்டிவேஷன் பண்ண மட்டும் கத்து கொடுத்துட்டு நீ கிளம்பு. அவரும் சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ண அவங்களும் அவர் என்னெல்லாம் பண்றாருங்கிறத பார்த்துட்டு அதே மாதிரியே ரிப்பீட் பண்றாங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ கொஞ்ச நேரத்துல திரும்பவும் நார்மல் ஆகிடுறாரு. இந்த இடம் தான் உங்களுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க பாடியை ஒண்ணுமும் ஃபோர்ஸ் பண்ணி கஷ்டப்படுத்தினா அது உங்களுக்கு தான் பிரச்சனை ஆகும். நீங்க இதை கண்டினியூ பண்ணுங்க, நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போறேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. நம்ம லிட்டனுக்கு லைட்டா உறுத்தலா இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதை. ஆனா நம்மளுக்கு போட்டியா இங்க யார் இருக்கா? அவரும் அப்படியே உள்ள போக ஆரம்பிச்சிடுறாரு. டீப்பா போக போக அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பின்னாடி ஏதோ சவுண்ட் கேக்கு. இங்க வேற யாரோ ஒருத்தன் இருக்கான்னு நினைக்கிறான். சரி இருந்துட்டு போட்டும். அவரு திரும்பவும் நடக்க ஆரம்பிக்க அங்க நம்ம ஃபெங் நின்னுட்டு இருக்கான். அவனோட பவர்ஸ் எல்லாம் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த அளவுக்கு தூரத்துக்கு யாருமே வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறான். இங்கே கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் அப்படி அங்க குத்து வைக்க அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி அங்கிருந்து மொத்த ஸ்மோக்கையும் ஒத்தால அப்சர்வ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுறான். இது நல்லாவே வேலை செய்யுது. நான் என்னோட லெவலை பிரேக் பண்ணாம வச்சிருந்தோம். இது என்னோட பாடியை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கிடுச்சு. அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்க பின்னாடியே அந்த கோஸ்டி மோட்டலும் ஜோவோட பிரின்ஸும் வரானுங்க. அங்க பாரு, இவ்வளவு தூரத்துலயும் ஒருத்தன் உட்காந்து கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். அது ஃபெங்க நம்ம சோறான். எனது ஃபெங்கா அப்பனா 4th பிரின்ஸ் பவர்ஃபுல்லான கல்டிவேட்டர் கிடையாது. அந்த வீணா போனவனா பேட்டில் நான் கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா கூட அவன் கண்டிப்பா செத்து இருப்பான். ஆனா இவன் அப்படி கிடையாது. இவனோட தாத்தா கிங் ஆஃப் மைட்டி ஜுவான் கிங்டமோட ஆர்மியே அவரை நம்பிதான் இருக்கு. இந்த வீணா போனவனும் சும்மா இல்ல, அவருக்கு போட்டியா பார்டர்ல எங்க ஜோ கிங்டம் கூட ரொம்பவே பயங்கரமா சண்டை போட்டிருக்கான். எங்களோட ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் இவன் கையால தான் செத்து இருக்காங்க. இவனை காட் ஆஃப் வார்லாம் சொல்லிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டென்ஷன் ஆகு. காட் ஆஃப் வார் ஆகுது வெங்காயமாவது என்னோட டார்க் தண்டருக்கு இவன் என்ன பதில் சொல்றான்னு பாப்போம். அவன் அப்படியே அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி பின்பக்கமா அவர் அட்டாக் பண்றான். இருந்தாலும் அவர் உட்கார்ந்த மணிக்கு அந்த அசால்ட்டை தடுத்துறாரு. அவன் திரும்பவும் அவன் பவர்ஸை யூஸ் பண்ண அவரோட அட்டாக்கும் ரொம்பவே பலமா இருக்கு. வா திரும்பவும் ட்ரை பண்ணலாம். ஆனா அந்த ஜோ பிரின்ஸ் தடுத்துடுறான். நீ இதே மாதிரியே பண்ணினா அரை பிரேக்கை நம்மள வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப சரி இந்த பொடி பையில இப்போதைக்கு விட்டுட்டு போறான். அவரு திரும்பவும் அவரு கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ண நம்ம ஜோ பிரின்ஸ் கோஸ்ட் இமோட்டல் செக்டரை சேர்ந்தவங்களாம் பைத்தியக்காரங்குது கரெக்டா தான் இருக்கு. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ரொம்பவே டீப்பா போயிடுறாரு. அவராலையும் இதுக்கு மேல போக முடியல. இங்கே கொஞ்ச நேரம் கல்டிவேட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கேயே உட்காந்துடுறாரு. அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்துல இப்ப உணர்த்தனை காட்டுறாங்க. அவனும் அந்த ஏரியாக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கான். அறைய விட்டு அவன் இப்ப வெளியே வந்துட்ட மாதிரி தெரியுது. பவர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ண அவன் இப்ப மிட் லெவல் எர்த் ஸ்டேஜ்ல இருந்து லாஸ்ட் லெவலுக்கு போயிடுறான். அட 2 மணி நேரம் தான் நான் இங்க இருந்தேன், அதுக்கு இப்படி ஒரு எஃபெக்டா? 1-2 மணி நேரம் இருந்தா இதையும் தாண்டி நம்ம ஹெவன் லெவலுக்கு போயிடலாம் போலன்னு சொல்லிட்டு ஆசாசியா வந்து அறைக்குள்ள போக ட்ரை பண்ண அது தூக்கி அவனை வெளியே போட்டுருது. திரும்ப போறதுக்குள்ள அங்க இருந்த ஒரு மாஸ்டர் தடுத்துடுறாரு. ஒரு கல்டிவேட்டருக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கும். இப்ப 1-2 பேர் அதே மாதிரியே அறை விட்டு வெளியே வராங்க. அவங்களோட பவர்ஸும் மிட் லெவல்ல இருந்து லாஸ்ட் ஸ்டேஜ் எர்த் லெவலுக்கு போயிடுது. ஆனா பேரசெல்லாம் படாம அவனுங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷப்படுறானுங்க. அவங்களும் அங்கிருந்து வெளியே வந்துட்டு அந்த விஷயத்த பத்தி எல்லாம் அவர்கிட்ட சொல்ல நம்ம லிங்கோ கிங் எந்த அளவுக்கு சீக்கிரம் வெளியே வராங்களோ அவங்க அந்த அளவுக்கு வீக்கா இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு பவர்ஃபுல்லான கல்டிவேட்டர் கடைசியா தான் வருவான். கிட்டத்தட்ட அதுக்கு 1.5 நாள் ஆயிடும். பாப்போம் இந்த வாட்டி யார் அதை பண்றான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த என்ட்ரன்ஸையே பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் இப்ப அவரோட பவர்ஸ் பிரேக் த்ரூ பண்ணிடுறாரு. பிரம்மாண்டமான தண்டர்லாம் அவரை சுத்தி அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. என்னோட பாடி பவர் இப்ப ரொம்பவே அதிகமா இருக்கு. அவரோட ஐசைட்டும் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்ப ரொம்பவே ஷார்ப் ஆயிட்ட மாதிரி தெரியுது. சரி இன்னும் கொஞ்சம் தூரம்
போவோம்னு சொல்லிட்டு அவர் திரும்பவும் நடக்க ஆரம்பிக்க அங்கிருந்த ஒரு வித்தியாசமான ஸ்டோன் அவர் கண்ணில் படுது. ஆளும் அதை கையில எடுத்து வச்சு செக் பண்றாரு. ஸ்பிரிட் கோர் ஸ்டோனா பிளட் மிஸ்ட்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ட்ரெஸரி. மார்ஷல் டொமைன்ல கூட இதுக்கு டிமாண்ட் ரொம்பவே அதிகம். ஆள் அதை பாக்கெட்ல போட்டுக்கிறாரு. இவ்வளவு பெரிய இடத்துல கண்டிப்பா இன்னும் நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அதை தேட ஆரம்பிக்கும். 2 அடிக்கு ஒரு ஸ்டோன் கிடைக்குது. கிடைக்கிற எல்லாத்தையும் தூக்கி அவரும் அப்படியே பாக்கெட்ல போட்டு போயிட்டே இருக்காரு. வழியில ஒரு பெரிய பேரியர் மாதிரி ஒண்ணு வருது. என்னையே ஏமாத்த பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு அவரோட லைட்னிங் பவர்ஸை யூஸ் பண்ணி அதை அப்படியே 2ஆ ஓபன் பண்ணு. இந்த மாதிரி 4th கிரேட் பேரியராலாம் என்ன பண்ணிட முடியும்? அதையும் தாண்டி உள்ள போயிடுறாரு. அங்க ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்க அங்க நம்ம ஸ்கை சைட்டரை சேர்ந்த அந்த லேடி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வர தெரியாதனமா அவங்களை இடிச்சிடுறாரு. பையனா இது லேடி சரியா? இங்க எப்படி நீ உள்ள வந்த? தெரியாம வந்துட்டேன்னு சொன்னா நீ நம்புவியா? நீ வேணும்னு தாண்டா வந்திருக்க. பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் இங்க தனித்தனி இடம் கொடுத்துருக்காங்க. பேரியரை பிரேக் பண்ணா மட்டும்தான் உன்னால இந்த பக்கம் வர முடியும். கண்டிப்பா நீ ஒரு மட்டமான ஆள் தான் சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்க ஸ்வாட வெளியெடுக்க நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்றாரு. ஆனா அந்த ஸ்வாட ஒரு போட்டு தள்ளுற மாதிரி வந்துடுது. டக்குன்னு அதை டிஃபெண்ட் பண்ணிட்டு இவ்வளவு ஸ்பீடா நீ என்ன கொல்ல நினைச்சியா என்ன? ஆமாண்டா பொறுக்கி, நான் ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டேன், நான் பொறுக்கி இல்ல. அதே மாதிரி நம்ம இங்க சண்டை போட்டோம்னா நம்ம 2 பேரும் வெளியே போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அவங்க கிட்ட இருந்த ஒரு டிவைஸை வெளியே எடுத்துடுறாங்க. அரே சீலிங் டிஸ்கா. அதை வச்சு அவங்கள மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவையும் சேர்த்து ஒரு ஃபார்மேஷனுக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு அவங்க அப்படியே அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ண ஸ்வாட் எசன்ஸ் டெக்னிக்கா. உனக்கு இதெல்லாம் கூட தெரியுமா? ஒரு பெரிய ஸ்வாட் வந்து அவர் அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோவும் அதை தடுத்து நிறுத்துறாரு. அந்த ஸ்கை செக்டர் லேடி நீ ரொம்பவே பவர்ஃபுல்லா தான் இருக்க. இருந்தும் எப்படி இப்படி ஒரு மட்டமான காரியத்தை செய்ய வந்த? இதை பாருமா, நீ இதே மாதிரியே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேல ஒட்டிட்டு இருக்கிற மிச்ச மீதி ட்ரெஸ்ஸும் காணாம போயிடும். அவர் சொன்னதை கேட்டு அவங்க அப்படியே அவங்கள கவர் பண்ணிக்க அவரும் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவங்களை லைட்டா அட்டாக் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. பொறுக்கி பையலே, நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன்டா. அவங்களோட ஸ்வாட அனுப்பி வைக்க நம்ம ஹீரோ ஒரு பக்கம் துள்ளி குச்சி ஓடிட்டு இருக்காரு. அத்தடி இவ எங்க போனாலும் நம்மள விட மாட்டா போலயே. பக்கத்துலதான் நம்ம ஹீரோயினும் நின்னுட்டு இருக்காங்க. சவுண்ட கேட்டு யாருன்னு அவங்க பதற ஆரம்பிக்க நம்ம ஹீரோ லிங்சன் நீயா கொஞ்சன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்கள அப்படியே கவர் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு லைட்டா குசியா தான் இருக்கு. ஆமா நீங்க என்ன பண்ற? சத்தம் போடாத. அவங்க ஃப்ரெண்டு பிரின்சஸ் ஜியும் சவுண்ட் கொடுக்குறாங்க. லிங்சன் அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நம்ம ஹீரோ நான் எல்லாத்தையும் உனக்கு அப்புறமா புரிய வைக்கிறேன். இப்போதைக்கு தயவு செஞ்சு என்ன மாட்டி மட்டும் விட்டுறாது. அவர் அவங்க பின்னாடி போய் ஒளிஞ்சுக்க போயிடுறாரு. அவங்க ஃப்ரெண்டு அங்க வந்துடுறாங்க. உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? அவங்களும் இல்லைன்னு சொல்ல லிங்சன் நம்ம இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ இதுக்கு மேலேயும் ஒன்னு ஃபோர்ஸ் பண்ணிக்க வேணாம். ஆனா நம்ம ஹீரோயின் நான் நல்லா தான் இருக்கேன். கஷ்டமா இருந்தா கண்டிப்பா நானே வெளியே போயிடுவான்னு சொல்றாங்க. ஒரு சரி இங்க வேற யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அச்சோ கொஞ்சம் ஒளிஞ்சிருக்கத இவ கண்டுபிடிச்சிட்டா போலயே. இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஸ்கை செக்டரை சேர்ந்த அந்த லேடி வந்துடுறாங்க. இங்க வெளியாளுங்க யாராவது வந்தாங்களா? நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வெளியாள்னா அது நீ தான் போடி அரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் நம்ம குங்சனை தேடிட்டு அங்கிருந்து கிளம்ப. சரி லிங்சன் நீ ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணு. நான் போய் அவ யாரை தேடிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறான். நம்ம ஹீரோவும் வெளியே வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட நீ என்ன பிரச்சனை பண்ண? அப்புறம் இங்க எப்படி வந்த? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அது ஒரு பெரிய கதை. நான் பட்டுக்கும் கல்டிவேட் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஒரு சின்ன குழப்பம். நான் தெரியாதனமா இந்த இடத்துக்கு வந்துட்டேன். அந்த பொண்ணு என்ன பார்க்க மட்டும் தான் செஞ்சா. நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம அவனை கொல்ற அளவுக்கு போயிட்டான். நல்ல வேலை தப்பிச்சு வர வழியில நான் ஒன்ன பார்த்தேன். அவங்க 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டே இருக்க நம்ம ஹீரோ நீ எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பே பண்ணி இருக்கு. அதுக்கு பதிலா நான் ஏதாவது பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவரோட பவர்ஸை யூஸ் பண்ண நம்ம ஹீரோயினும் அவங்கள கவர் பண்ணிட்டு அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. சரி நல்லா கல்டிவேட் பண்ண நான் போய் ஏன் வேலையை பார்க்கிறேன். அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப அவங்களும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நிதானத்துக்கு வராங்க. சே நம்மதுக்காக இப்ப தப்பு யோசிச்சுட்டு இருக்கோம். அவங்க இப்பதான் நோட் பண்றாங்க அவங்க பாடி ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்ப ரொம்பவே ஃப்ரீயா இருக்கு. என் கல்டிவேஷனையும் இப்ப இன்னும் கொஞ்ச நேரம் கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை கொஞ்சம் தான். நம்ம ஸ்கை செக்டர் லேடி நம்ம ஹீரோவை தொலைச்சிட்டு ஒரு பக்கம் காட்டுத்தனமா கத்திட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்மளும் ஒரு பள்ளத்தாக்குல பதுங்கிடுறாரு. ஸ்பிரிட் ஸ்டோன்ஸ் அவ்வளவுதான் இங்க இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் அப்படியே அது எல்லாத்தையும் அவரை சுத்தி பறக்க விட்டுட்டு அவரோட பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அவரு கல்டிவேஷன் மெத்தட் இப்போ இன்னமும் ஸ்ட்ராங்கா இருக்கு. சுத்தி இருந்த மொத்த பிளட் மிஸ்டும் அவருக்குள்ள போக ஆரம்பிச்சிட்ட மாதிரி காமிச்சதோட இப்ப கொஞ்சம் கொஞ்சமா டைமும் முடிய போகுது. ஒரு ஆளா வெளியே வர ஆரம்பிச்சிடுறானுங்க. ஸ்கை செக்டர் ஜோ அவளையும் நம்ம லீ கூட வெளியே வந்துடுறாரு. அவரை சுத்தி பவர்ஸ் அப்படியே மின்னிட்டு இருக்கு. நேரா நம்ம லிங்கு கிங் கிட்ட போயிட்டு மாஸ்டர் குயின்சன் நம்ம மத்த ஆளுங்கெல்லாம் எங்க? இந்நேரம் அவங்க கண்டிப்பா வெளியே வந்திருப்பாங்களே. நம்ம கிங் அதெல்லாம் யாரும் வரல, நீ தான் ஃபர்ஸ்ட். அதை கேட்டு அவனுக்கு சமசாக்க இருக்கு. பிளட் மிஸ்ட் நம்ம எதிர்பார்த்த பவரை நமக்கு கொடுத்துருக்கு. இருந்தாலும் நான் தான் ஃபர்ஸ்ட்னா அப்ப அவனுங்களாம் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? ஜோ ஆளுங்களாம் வழக்கம் போல அவங்கள கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா இது ஜுவான் கிங்டம் சேர்ந்த அந்த பொடி பசங்களாம் இன்னமும் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்களா? அட யாரா அவன்? இவ்வளவு நேரம் ஆகுதுன்னா கண்டிப்பா அவனுங்க உள்ளே செத்துருப்பானுங்க. நம்ம குயிமிங்கோ லீட்டனும் இப்ப வெளியே வந்துடுறாங்க. நம்ம லிங்கோ கிங் சீனா அவங்கள வெல்கம் பண்ண ஜோட ஹெட் 2 பேர் உயிர் பழிச்சதுக்கே இவனா இப்படி சந்தோஷப்படுறான். ஆனா நம்மால் ரொம்ப கேஷுவலா என்ன குயிமிங் எவன் லெவலுக்கு போயிட்ட போல
லெவலா எல்லாம் ஆண்டவன் செயல் மாஸ்டர். எனது ஹெவன் லெவலா? நம்ம லீட்டன் மாஸ்டர் நானும் எர்த்தோட கடைசியில இருக்கா, அடுத்தது ஹெவன் தான். அவரும் அப்படியே பெருமையா நின்னுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் இப்ப வெளியே வந்துடுறாங்க. ஒரு ஹெவன் லெவலா? நம்ம பிரின்சஸ் கூட வெளியே வந்துடுறாங்க. நம்ம லிங்வோ கிங் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, நீங்க ஃபெங் அப்புறம் குங்சனை உள்ள பாத்தீங்களா? அவரும் லைட்டா யோசிச்சு பார்த்துட்டு, ஃபெங் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கத நான் பார்த்தேன், ஆனா குங்சனை நான் உள்ள போனதுல இருந்து பார்க்கவே இல்லை. அப்படியே எபிசோட் 22 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நம்ம ஹீரோ எப்பதான் வெளியே வர போறாரு, அவரோட பவர் லெவல் என்ன, ஃபெங் இதுக்காக ஒண்ணுமும் உள்ள உட்காந்துட்டு இருக்கான், அவன் அப்படி என்ன பண்றாங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.